வணக்கம் நண்பர்களே. 8ஆம் தேதி 6வது மாதம் 2026 அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ வைரல் ஆச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறையா பேர்த்தோட இன்ஸ்டா ஃபீடில் வந்திருக்கும். பல ஃபோட்டோ வருதுடா, அதில் நீங்கள் என்ன ஃபோட்டோ சொல்கிற, அதை சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, தமிழ்நாடு பஸ்ஸில் துபாய்க்கு டிக்கெட் கொடுத்தாங்களே அந்த ஃபோட்டோ சொல்கிறேன். இப்போ ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிடா, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதுதான் நம்ம டாபிக். என்னடா இதெல்லாம் டாப்பிக்காக எடுத்து போடுவே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் இல்லை மம்மி. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். இன்றைக்கி அந்த டிக்கெட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ஏன் வந்துச்சு, அது எப்படி வைரல் ஆச்சு, அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வீடியோ பார்க்குற பல பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணால் தான் நம்ம யூடியூப் அல்காரிதம் மற்றவங்களுக்கும் நம்ம வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ தான் நமக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சேனல் க்ரோத்துக்கு அந்த வியூஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. சரி, ஓகே, இப்போது அந்த டிக்கெட் எப்படி வைரல் ஆச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? சோசியல் மீடியாவில் வைரலான இந்த டிக்கெட்டில் பவானி பைபாஸ் டு துபாய் டெஸ்டினேஷன் பிரிண்ட் ஆகிருந்துச்சுல, அதை பார்த்த நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் உடனே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் மீம் கிரியேட் பண்ணாலும் ரோட்டில் அரேபியன் சீயை கிராஸ் பண்ண போகிறேன்னு போலன்னெலாம் காமெடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த இமேஜ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எக்ஸு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால தான் காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே நம்ம ஃபீல்டில் அந்த ஃபோட்டோ கண்ணு முன்னாடி அது நின்றுருக்கு. பல பேர் வைரலான இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது பரவாயில்லையே, ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சா, துபாய்க்கெல்லாம் பஸ் விட்றாங்களா அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லாஜிக்காக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் துபாய்க்கும் நடுவில் அரேபியன் சீங்கிற ஒரு பெரிய கடலே இருக்குது. அப்படியே டிக்கெட்டில் இருக்க ரியல் ஆனாலும் பஸ்ஸை இங்கே கடலுக்குள்ளேயே கொண்டு போய் விடுவாங்க. அது என்னப்பா, கப்பல் மேலே பஸ்ஸை ஏற்றி கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் இம்பாசிபிள். அப்போ இந்த டிக்கெட் எப்படி தாண்டா வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டால், இனிஷியலில் சில ரிப்போர்ட் இது சாஃப்ட்வேர் எரராக இருக்கலாம், இல்லை டிக்கெட் புக்கிங் சிஸ்டமில் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு யோசிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ரிப்போர்ட்ஸை அவங்க எடுத்து முன் வச்சாங்க. அதில் தான் பெரிய ட்விஸ்ட்டு. அது என்னடா பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். லேட்டராக வந்த ரிப்போர்ட்ஸ் படி இந்த வைரலான இமேஜ் ஒரிஜினலே இல்லை அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. சில மீடியா ஆர்கனைசேஷன் இந்த இமேஜ் ஃபேக்காக இருக்கலாம் அல்லது ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது வைரலான இமேஜ் ஒரிஜினல் டிக்கெட்டே இல்லை அப்படின்னு பல பேர்த்துக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு இந்த மேட்டரை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இது உண்மையாக பொய்யாரு கமெண்ட் பண்ணு. இல்லை ப்ரோ தெரில அப்படின்னீங்கன்னா இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா, உங்கள் கெஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கமெண்ட் பண்ணியாச்சுரா, அது உண்மையாக பொய்யா சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எனக்கு தெரியும். இப்போ நான் அது உண்மையாக பொய்யான்னு சொல்கிறேன். அது உண்மை தான். ஒரு பேசஞ்சர் பவானி பைபாஸில் பஸ் ஏறியிருக்காரு. அவர் ஓசூருக்கு 150 ரூபா டிக்கெட் கண்டக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் கண்டக்டர் கொடுத்த டிக்கெட்டில் 10,000 ரூபாய்னு போட்டிருக்கு. என்னடா இது 150 ரூபா டிக்கெட் 10,000னு போட்டிருக்கு அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு பிளேஸை பார்த்தா துபாய்னு போட்டிருக்கு. ஸோ அவர் இது சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் இப்போது இன்ஸ்டா ஃபீடில் வைரல் ஆகி சுற்றிட்டுருக்கு. இப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இன்சிடெண்ட் பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கியூரியோ தமிழில் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோ வர வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.